ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்த ட்ராமாவோட 6th எபிசோட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இந்த சா வந்துட்டு சோயாவை பிடிச்சி தள்ளி விடுறப்பான்ல, இந்த கிம்மு கூட வந்து நின்று முறைச்சு பார்த்துட்டே இருப்பானே. இந்த சா வந்துட்டு நினைப்பான் கிம்மு வந்து நமக்கு தலை வணங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அவன் பாட்டுக்கு கீழே உட்காந்து சோயா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பான். சோயாவை வந்துட்டு மின்னு தூக்கி விடுறதுக்காக வந்திருப்பான். ஆனா தூக்கி விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ அழுதுட்டு ஆனா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நீ ஓகே அப்படின்னா அப்ப நீயே எந்திரிச்சுக்கலாம்ல, உங்க அப்பா உனக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அவர் வந்து என்கிட்ட இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவ வந்துட்டு அவ பாட்டுக்கு ஏஞ்சி நின்னுப்பா. யாருக்கு தான் தம் புள்ளைய அடிச்சா கோவம் வராது, கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ரத்த வரியில இருந்துட்டு இருப்பான். எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவும் வந்துட்டு இவங்கிட்ட பேச வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பானே. ஆனா கிம் அதெல்லாம் கண்டுக்காம போடாடே அப்படின்ற மாதிரி போயிடுவான். இந்த சிறுவண்டுக்கு என்ன ஆணவம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல திரும்பி பார்த்தா யூனா வேற நின்று நக்கலா வச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் வேற உனக்கு சரியான காண்டாயிடுவான். அப்புறமா சோயா வந்துட்டு கிம்மோட ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி எங்க அப்பா வந்து எங்க அம்மாக்காக நெக்லஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, அப்புறம் எப்படி அவர் சூசைட் பண்ணி செத்து போவாரு, அவர் என்கிட்ட கூட வீட்டுக்கு வருவேன்னுலாம் சொல்லியிருந்தாரு தெரியுமா, ஏன் இந்த கடையில இதெல்லாம் மூடி மறைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா. அதுக்கு கிம் இருந்துட்டு இதெல்லாம் பெரியவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல எனக்கு எல்லாம் புரியும், நானும் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வேற அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறமா வந்துட்டு கிம் சொல்லுவான் எனக்கு எப்படி தெரியும் அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்கூல்ல எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க எனக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள. அப்போ தெரிஞ்சோ தெரியாத மாதிரி இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு வேற சொல்லிட்டு இருப்பா அவ. அதுக்கப்புறமா அவனோட ரூம் எல்லாம் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிருவா. நீ பெரிய ஆள் தான் போலையப்பா, உனக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எதுக்குடா எங்க அம்மா கிட்ட கந்த வெட்டிக்கார மாதிரி கடனை கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வரை கேட்கும். நீ பார்த்தா கந்த வெட்டிக்கார மாதிரியா இருக்கு, ஹேண்ட்ஸமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹேண்ட்ஸமா இருக்கவனுக்கு கந்த வெட்டிக்காரனே எவ்வளவு பெருசுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து சின்ன வேற அங்க வந்துடும், வந்ததும் வேற அவளை போட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிச்சிடும். அடிக்காத அவளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு தான் தடுத்துட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அடிச்ச சின்னும் அழுகும், அடி வாங்கின சோயாவும் வேற அழுதுட்டு இருக்கோம். இவளுங்க ரெண்டு பேரும் கட்டிப்பூச்சி வேற அழுதுட்டு இருப்பாளுங்க. ஏன் ஸ்கூலுக்கு போகாம இங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் வேற அழுக ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்தோன்னே கிம்மு வேற தார தாரையா கண்ணீர் விட்டுட்டு இருப்பான். அப்புறமா ஹேனும் கிம்மும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹேன் வந்துட்டு என்னப்பா ஒரே நாள்ல ஸ்டோர் மேனேஜர் ஆயிட்டு இனிமேல் அந்த சாவை மட்டும் என்ன பண்றோம் பாரு அப்படின்னு பேசிட்டே ரெண்டு பேரோட பழைய உருவத்துக்கு மாறிட்டு இருப்பாங்க. நம்ம கிம் வந்துட்டு அவனோட ஃபேமிலிக்காக தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ எழுதிருப்பாங்கல்ல, அதை பார்த்து அவனுக்கு மனசே வந்துட்டு சரி இருந்திருக்காது. ஹேனுக்கும் வந்துட்டு எப்படியாச்சும் யூனாவோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி மாறி மாறி அவனுங்க சோகத்தை வந்து இந்த இடத்துல பகிர்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம கிம் வந்துட்டு சோயாவையும் சின்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கும்போது சோயா வந்துட்டு தூங்கியிருப்பா. அதனால அவனே தூக்கி கொண்டு பெட்ல போட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கிம்மோட அப்பா வேற அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. யாருடா நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சின்ன வந்துட்டு நேற்று நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல அப்படின்னு ஞாபகப்படுத்தி விட்டு இருக்குமா, எனக்கு எப்போ நடந்துனே தெரியலம்மா, எல்லாமே மறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வர பேசிட்டு அங்க இருந்து போயிட்டு இருப்பாரு. போறதுக்கு முன்னாடி நம்ம கிம் வந்துட்டு ஷின் கிட்ட கேட்பான் நீ நம்புறியா அவன் சூசைட் தான் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஷின் வந்துட்டு சொல்லும் இப்ப நான் நம்புறேன் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அவரே வந்து உண்மை என்னன்னு சொல்லிட போறாரா, அதெல்லாம் நடக்க போறது இல்ல, ஏன் இந்த மாதிரி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டு அங்க இருந்து போயிடும். அடுத்து நம்ம ஹேனை காட்டுவாங்க. ஜூனால ஒத்த விரலால ஹேனை பிடிச்சி நிப்பாட்டி வச்சுட்டு இருப்பான். நீ உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேற முட்டை கொடுத்துட்டே வேற நின்றுட்டு இருப்பா. நீ வீட்டுக்குள்ள வந்து அசிங்கமா போயிடும்டி அப்படின்ற மாதிரி வேற அவன் சொல்லுவானா. என்னடா அசிங்கமா போயிடும், நீ 10வது படிக்கும்போது அவ்வளவு கேவலமா இருப்பியா, அதை விடவா அசிங்கமா போயிடும் அப்படின்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருப்பா. ஐயோ இந்த பாஸ் செத்து போனவரை சாவடிக்க போறேன் பாரு, எல்லாத்தையும் இவகிட்ட உளறி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாய் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேப்ல அவ வீட்டுக்குள்ள ஓடி வர்றதுக்காக வந்துட்டு இருப்பா. ஆனா போனவ திருப்பி வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, ஜுனா வந்து எனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டான், இந்த உலகத்துல யாரு அவருக்கு துரோகம் பண்ணாலும் நீ துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இருந்து போவா. வீட்டுக்குள்ள இந்த சுஜா வந்துட்டு நம்ம யூனா வந்து நேத்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருப்பாள், அதனால ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவளை பத்தி தப்பு தப்பா எழுதி வச்சிருப்பாங்க. நான் வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வெக்கமே இல்லாம போயிட்டு அவளோட லவரை மீட் பண்ணியிருக்கா, எக்ஸ் ஹஸ்பண்டை மீட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நியூஸா வந்திருக்குமா, அது எல்லாத்தையும் வந்து இவளுக்கு படிச்சு காமிச்சிட்டு இருக்கும்போது அவ வந்து சொல்லுவா இங்க பாரு சுஜா, உன்னை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீ ஒரு மலை மாடு மட்டும் கிடையாது, நீ ஒரு அடிமை நாயிடா, அதுவும் அந்த சாக்கு வேலை பார்க்குற அடிமை நாய் அப்படின்னு சொல்லிட்டு லொல் லொல் வேற குலைச்சு பார்த்து வேற சிரிச்சிட்டு இருப்பா. இதை கேட்டோன்னே இந்த சுஜா பயிலுக்கு காண்டாயிடும். அவன் சும்மா விடுவானா, நான் அடிமை நாய் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து காசு வாங்கி திங்கிற நீ யாரு அப்படின்ற மாதிரி திருப்பி வேற கேட்டுட்டு இருப்பான். யுனாவோட ஃபேஸே மாறி போயிடும். அப்ப இன்வெஸ்டர்னு சொன்னியா அது அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கே இப்பதான் வந்துட்டு அந்த இன்வெஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு தெரிய வரும். அப்புறமா ஹேண்ட் கூட யுனா எடுத்த பிக்கெல்லாம் இருக்கும்ல, அதை வேற எடுத்து போட்டு இன்னும் அசிங்கப்படுத்துற மாதிரி வேற பேசிக்கிட்டு இருப்பான். அவன் கண்ணில் தண்ணியெல்லாம் வேற கட்டிடும். அந்த டைம்ல தான் ஹேனு வேற உள்ள வந்துட்டு இருப்பானா, ஐயோ இவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அவன் மறைச்சு வச்சுக்கிட்டு இருப்பா. பார்த்தோன்னே இந்த சுஜா வந்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஜோனா வந்துட்டு இல்ல என்னோட சிஸ்டர் தான், சாரி நாங்க தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பூச்சி இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுவானே. ஆனா ஹேண்ட் வந்துட்டு அவனோட கையை தள்ளி விட்டுட்டு நம்ம சுஜாவையே முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். ஏதோ சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா
சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு நான் காஃபி போட்டு தரவா சார் அப்படின்ற மாதிரி வரை கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு அந்த சுஜாவும் வந்துட்டு இருக்கிற பல்லெல்லாம் காமிச்சு நல்லா இருக்கியம்மா போமா போய் போட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு வேற வலிஞ்சிட்டே வேற கேட்டுட்டு இருப்பான். இவ காஃபி போடுறன்ற சாக்குல அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. இந்த சுஜா வந்துட்டு நம்ம யுனா கிட்ட சொல்லிட்டு இருப்பான், உனக்கு வந்து நாங்க 2 ஆஃபர் பண்ணி தரோம். ஒன்னு வந்துட்டு 18+ படத்துல நடிக்கணும், இன்னொன்னு வந்துட்டு நியூட் போட்டோ ஷூட் பண்ணணும். எதை நீ பண்றேன்னு சொல்லிட்டு நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். சீக்கிரமா எந்த ஆஃபர் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேண்ட் கொடுத்த காஃபி வேற கழனி தண்ணி மாதிரி உட்காந்து குடிச்சிட்டு நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற ஏஞ்சி போயிடுவான். போறப்போ புடனையில போட்டு கொண்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேனுக்கோ வந்து கையில இருக்க தட்டை தூக்கிட்டு வேற பின்னாடியே போவான். அட கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனா தான் வந்து தடுத்துட்டு இருப்பான். அடுத்து யுனாவும் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவ பாட்டுக்கு சரக்கத்து வர குச்சிட்டு இருப்பாள். என்ன சரக்கு குச்சா இப்போ உன் ப்ராப்ளம்லாம் தீந்துருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் தான் புடுங்கி வச்சுட்டு இருப்பான். யுனா எந்த பக்கம் காலை எடுத்து வச்சாலும் அவளை பிளாக் பண்றதுக்குன்னே இந்த சா எல்லா வேலையும் பார்ப்பான்ல, அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பக்கத்துல வந்து காஃபி டம்ளர்ல ஒரு ஃப்ளவர் இருக்கும். அந்த ஃப்ளவர் பேரை சொல்லி ஹேண்ட் வேற சொல்லிட்டு இருப்பாளா. ஹேண்ட் அந்த பேரு மட்டும் நான் இனிமேல் கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஒரு டைலாக் அடிச்சு பேசிட்டு இருப்பா. இங்க பாரு ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் அவளோட கையை பிடிச்சி திருப்பிட்டு இருப்பானே. அவளுக்கு சரியான கோவம் வந்துட்டு இருக்கும். நீ என் கண்ணு முன்னாடியே இருக்காது, அந்த பேரே நான் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க பாட்டில் தூக்கி வேற செவுத்துல அடிச்சிட்டு இருப்பான். அந்த பாட்டில் என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல. ஹேனுக்கும் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாய் போயிடும். என்ன பண்றதுனே தெரியாது. அப்படியே 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வர முறைச்சிட்டே நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு வெளியே போகும்போது ஜுனா வருவானா, இல்ல நான் திருப்பி இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. அடுத்து சாவை தான் காட்டுவாங்க. அவன் கார்ல போயிட்டு இருப்பானா, முன்னாடி 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நடந்த மொத்த கதையும் சொல்லி வர புலம்பிக்கிட்டே இருப்பான். யார் அந்த சிறுவண்டு என் கையை வந்து தைரியமா பிடிக்குது, என்ன தைரியம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம கிம் மாடு எனக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம அவன் பாட்டுக்கு அந்த புள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன மனுஷன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்க 2 பேரும் எந்த ஒரு பதிலும் கொடுக்கவே மாட்டாங்க. டேய் நான் இங்க ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கேன், 2 பேரும் என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க தலைகாணி எடுத்து அவன் மூஞ்சில வேற அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பவும் அவனுங்க திரும்பவே மாட்டானுங்க. அவன் பாட்டுக்கு எட்டி உதைச்சு காரை போட்டு வர அடி அடின்னு அடிச்சு அவன் கோவத்தெல்லாம் வேற தீத்துக்கிட்டு இருப்பான். அடுத்த சீன்ல கிம் வந்துட்டு அந்த சேர்மன் முன்னாடி நின்றுட்டு இருப்பா. அவனுக்கு கையெல்லாம் வேற நடுங்கிட்டு இருக்கும். இப்போ அவர் உன்னோட அப்பா, அதனால நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா ஜாலியா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு மனசை தைரியப்படுத்தி நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்துல சாவ வந்து நின்றுட்டு இருப்பான். சாவை பார்த்தோன்னே அண்ணே எப்பனே வந்த, நான் உன்னைய பார்க்கவே இல்லை பாரு எப்படி இருக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு தலையை வேற கவுந்துட்டு இருப்பானா. அந்த சாக்கெல்லாம் வந்துட்டு என்னம்மா நடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேற யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறமா அந்த செக்யூரிட்டி வந்துட்டு எப்பவும் போல சேர்மனோட வாயா மாதிரி இந்த மாதிரி 2 மாசத்துக்குள்ள நீங்க சேல்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலன்னா அவ்வளவுதான், அவங்க 2 பேருக்கும் சொத்தே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்தி விட்டு போங்க இன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க, நாள்ல இருந்து நல்லா உழைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு இருப்பாங்க. வெளியே வந்தோடனே சா வந்துட்டு கிம் கிட்ட சொல்லுவான், ஏன்டா இந்த மாதிரிலாம் நடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன நடிச்சேன் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வச்சு என்னை கண்டுக்கவே இல்லை, இங்க வந்து ஆக்டிங்க போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு காண்ட்ல வேற கத்த ஆரம்பிச்சிருவான். அதுவும் இல்லாம நீ என்ன ஆக்டிங் போட்டாலும் அப்பா உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, சேல்ஸும் உன்னால இன்க்ரீஸ் பண்ணி கிழிக்க முடியாது, நீ திரும்பி ஸ்டேட்ஸுக்கே ஓடி போயிடு, மண்டேல மூளை இருக்கவனா இருந்தா இந்த வேலையை நீ பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம்மும் வந்துட்டு சொல்லுவான், நான் என்ன கிழிக்க போறேன்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்து பாருங்க, அப்படி என்னால கிழிக்க முடியலன்னா மறுபடியும் நம்ம 2 பேரும் பேசுவோம் சரியா, இப்ப நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டே தான் இருப்பான். இவன் சிரிக்கிறத பார்க்கும்போதே இந்த சாக்கு வந்துட்டு அப்படியே ரத்தம்லாம் வேற கொதிச்சிட்டு இருக்கும். அப்புறமா கிம்முக்கு வந்து கார் கதவை திறந்து விடுறவங்களுக்கு அவர் வணக்கம் வைக்கும் போது இவன் வேற திருப்பி வணக்கம் வச்சுட்டு இருப்பான். அவர் மறுபடியும் வணக்கம் வச்சுட்டு இருப்பாரு, இவன் திருப்பி வணக்கம் வச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சாக்கு வந்துட்டு முட்டா பையலா இல்லைன்னா புத்திசாலியா, ரொம்ப புத்திசாலின்னு சொன்னானுங்க, சரி பாப்போம் பொறுத்து இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வேற சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹேனை வந்து இவனா துரத்தி விட்டுருக்கோம்ல, ஒரு ஓரமா வந்து உட்காந்து மூக்கால வேற அழுதுட்டு இருப்பான். இதுக்கு தான் நான் வானத்துல இருந்து குதிச்சு எஸ்கேப் ஆகி பூமிக்கு வந்தனா, என்ன கொடுமை சார் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேற கதறி கதறி அழுதுட்டு இருப்பான் அவன். அப்புறமா அங்க இருக்க ஒரு கிளையை பிச்சு அதுல இருக்க இலையெல்லாம் பிச்சு போட்டு திருப்பி போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வேற போட்டு பார்த்துட்டு இருப்பான். அதுல வேற போலான்னு வந்துடான், போனா மட்டும் அவன் என்ன அடிக்காம விடமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தானியா நின்று வேற புலம்ப ஆரம்பிச்சிடுவான். பாவம் பயப்பிள்ளைக்கு பசிக்க வேற ஆரம்பிச்சிடும், கையில வேற ஒத்த பைசா இருக்காது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பா. சரி மாயாக்கு கால் பண்ணி ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டுக்காக அவ ஸ்டார் அமுக்க சொல்லியிருப்பா. அதை அமுக்கலான்னு வரும்போது கரெக்டா அவளே வேற கால் பண்ணிடுவா. அதை பார்த்தோன்னே பக்குன்னு வேற ஆயிடும், பயந்துரும் வேற புள்ள. அவ வேற கேட்டுட்டு இருப்பா, ஏய் என்னை கூப்பிட தானே வந்த, நீ மேலோகத்துக்கு வர போறியா சொல்லு, எக்ஸ்பிரஸ் வேகத்துல உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு வேற அவ கதையே விட்டுட்டு இருப்பாள. ஏ ஆயா 24 மணி நேரமா என்னை நோட்டை விடுறதா உன் வேலையா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மாயா சொல்லும், அதுக்கு பேரு நோட்டை விடுறது கிடையாது, என் வேலையை செய்யறதுடி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேற சொல்லிட்டு இருக்கோம். ஓ என்னவே எதிர்த்து பேச கத்துக்கிறியா, இப்ப மட்டும் நீ போனை வைக்கலாம்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் வந்து கடிச்சு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி வேற விட்டுட்டு இருப்பாளா. இவ வேற மனுஷி கடிச்சு வச்சாலும் வச்சிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவ வேற ஓடி போயிடுவா. அடுத்து ஹேண்ட் வந்துட்டு அவன் தங்கி இருந்தா அந்த பழைய வீட்டுக்கு தான் வந்திருப்பான். அங்க வந்துட்டு அவங்க பசங்க கூட அவன் இருந்த மெமரிஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாம யூனாவோட போட்டோஸ் எல்லாம் வேற சேகரிச்சு வச்சிருப்பான். அதெல்லாம் சோகமா உட்காந்து பார்த்துட்டு டிவில வேற ஒரு சோக படத்தை போட்டு விட்டு அதுக்கு டப்பிங் வேற பண்ணிட்டு இருப்பான். இவன் அழுகாச்சு சீன் வந்தா இவனு வேற அழுது நடிச்சிட்டு இருப்பானா. இப்படி சீரியஸா போயிட்டு இருக்கும் போதே
இருக்கும்போது யாரோ வர மாதிரி இருக்கும். யாருன்னு சொல்லிட்டு வெளிய போய் எட்டி பார்த்தா, இந்த சூஜா பக்கி தான் வந்துட்டு இருக்கும். ஐயோ! இந்த சூச்சி மண்டையன் எதுக்குடா இங்க வந்தான்? அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கபோர்டுக்குள்ள வேற ஒளிஞ்சுப்பா. அவன் வேற உள்ள வந்துட்டு நல்லா ஜாலியா உட்காந்து சரக்கு அடிக்கலான்னு சொல்லிட்டு வேற உட்காந்துட்டு இருப்பான். இவன் வந்து இந்த இடத்தையும் டேக் ஓவர் பண்ணியிருப்பான் போல. அதுவும் இல்லாம ஹேண்ட் கூட பேசுற மாதிரி, நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் பாத்தியா? இனிமேல் இப்படிதான் நடக்கும். இனிமேல் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற தனியா புலம்பிட்டு இருப்பானா. இதை பார்த்து ஹேண்ட் வந்துட்டு பைத்தியமா இவன் அப்படின்னு சொல்லிட்டு மேலையும் கீழே வேற பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் வந்துட்டு உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. என்ன நீ தான் செத்து போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஹேண்ட் வந்துட்டு நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான்டா இருக்கேன். கண்ணு ரெண்டையும் புடுங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனை வேற காமிச்சிட்டு இருப்பா அவ. இங்க இருக்க சொப்பு கப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஸ்டிக்கரை பிச்சு வச்சு இவன் ஸ்டிக்கரை வேற மாட்டிட்டு இருப்பானா. அப்போ ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா டக்குன்னு வந்துட்டு கரண்ட் போயிடும். ஐயோ கரண்ட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல இருக்க டார்ச் லைட் அடிக்கும் போது ஆப்போசிட்ல வேற ஏதோ ஊந்து வந்துட்டு இருக்கும். கூர்ந்து கவனிச்சு பார்த்தா பேய் மாதிரி ஒரு உருவம் வேற இவனை நோக்கியே வேற வந்துகிட்டு இருக்கும். நமக்கு தெரியும் அது யாருன்னு சொல்லிட்டு, ஆனா சூஜா மண்டை எனக்கு தெரியாதுல்ல. அவரை பயந்து அப்படியே அலறி கத்திக்கிட்டு வேற இருப்பான். அது வேற கிட்ட கிட்ட வந்து உடி வந்து அவனை மூஞ்சுக்கு முன்னாடி வேற உட்காந்து பயமுறுத்திட்டு இருக்கோம். அப்படியே வேற மயங்கி போதால்னு வேற கீழே விழுந்துருவான். யூனாவை பிடிச்சி மிரட்டுறதெல்லாம் பார்த்தா பெரிய சூனா பானான்னு வேற நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சரியான சோப்லாங்கி பயலா இருந்திருக்கான் வேற. இதுதான் எஸ் ஆகுறதுக்கு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வந்து அவனோட ஹீல்ஸ் எல்லாம் வேற கையில தூக்கிட்டு நம்ம வடிவேலு எப்படி ஓடி வந்துட்டு இருப்பாரு அதே மாதிரி ஓடி வந்துட்டு தப்பிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்னா யாரோ வேற வாயை பூத்தி அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்பதான்டா சூஜா மண்டை கிட்ட தப்பிச்சு வந்தேன். அதுக்குள்ள எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அது எல்லாம் கனவு எப்பவும் போல. அவனால அடிக்கவே முடியாது. அவன் என்ன நினைக்கிறானோ அந்த பாடியை வச்சுட்டு அவனால பண்ணவே முடியாது. முன்னாடி இருக்கவன் கையை ஒரு இன்ச்சு கூட நவுத்தவே முடியாது. அவன் என்னடான்னா இவளோட கையை பிடிச்சி வச்சுட்டு இந்த டைம்ல ஏன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல வர கேள்வி கேட்டுட்டு இருப்பான். இவளுக்கா கையெல்லாம் பயங்கரமா வேற வலிச்சிரும். அலறி கத்திக்கிட்டே தான் இருப்பான். என்ன விடுறா வலிக்குதுடா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வேற பொண்ணா இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது பொண்ணுன்னு சொன்னோடனே இவனுக்கு கோவம் வந்துடும். அவ்வளவுதான் கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருவான். இவ்வளவு நேரம் வராத ஆத்திரம் வந்துட்டு பொண்ணுன்னு சொன்னவன் தான் வந்துட்டு இருக்கும். டேய் நான் பொண்ணாடா பொண்ணாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகியா மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாளோ. அதுக்கப்புறம் அவளே ரியலைஸ் பண்ணி ஆமா இல்ல நம்ம பொண்ணு தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இனிமேல் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. மறக்காம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.